அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் உச்சிஷ்ட கணபதியே நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க இந்த கலையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு கத்துக் கொடுத்த குருநாதருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்வேன். ஏன்னா அவர் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. இதன் மூலியமா எல்லாரும் பயனடைறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய விஷயம். சரிங்களா? ஆக்சுவலா கைரேகை அப்படிங்கறது யாராவது ஒருத்தவங்க என்ன உங்களுக்கான புரிதல் இருக்கு அப்படிங்கறத யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கைரேகை மூலமா என்ன ஏதாவது ஒரு விஷயம் புரிதல் இருக்கும்ல. இப்ப ஜாதகம்னா நம்ம கட்டம் பார்த்து பலன் சொல்றோம். அது நிறைய ஸ்டெப் நிறைய மெத்தட்ஸ்ல சொல்றோம். அந்த மாதிரி கைரேகையில ஏதாவது ஒரு புரிதல் இருக்குல்ல உங்களுக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லலாம். மேடம் நான் சந்திரசேகர் சார் கூட சொல்லலாம். பேசுங்க பேசுங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைரேகையிலையும் அனைத்து விதமான கட்டங்களும் இருக்குது. அந்த 9 கிரகங்களும் இருக்கிறது. கைரேகையில மட்டும்தான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சார் வீடியோல மாற்றங்கள் வந்திருக்கீங்களா? வந்து சார் வீடியோல இல்ல. வந்திருக்கீங்களா எனக்கு வீடியோ சார்? எடுக்கலைங்க மேடம். நானு நிறைய தடவை ட்ரை பண்ணேன். எனக்கு வீடியோ எடுக்கவே இல்லை. ஓகே, பரவாயில்லைங்க சார். உங்க என்னுடைய பேர் சொல்லிட்டு சொல்லிருங்க. என் பேர் பாலகிருஷ்ணன். ஓகே ஓகேங்க சார். நான் சோழி வகுப்புல நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகேங்க இப்போ சார். மறுபடியும் நான் இதுல ஜாயின் பண்ணியிருக்கேன். ம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைரேகையில தான் அந்த ஓட்டங்கள் இருக்கும் பொழுது நாம சற்றே அறுதியிட்டு கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப சூப்பருங்க சார். அழகா ஏன்னா சொல்லியிருக்கீங்க. கட்டங்கள்ல கண்டிப்பா. உங்களுக்கு டேட் எல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு எப்பயுமே அந்த கட்டங்கள் கட்டங்களா தான் இருக்கும். கோச்சாரம் மட்டும்தான் தெரியும். கைரேகையில் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளால கூற முடியுங்கிறது எனக்கு புரிதல். கண்டிப்பா. நல்ல விஷயம். நல்ல புரிதல் இருக்குங்க தேங்க்யூ சார். கண்டிப்பா தேங்க்யூ. சார் சொல்றது உண்மையான கருத்து. ஆக்சுவலா நம்ம போறோம், ஒரு ஹாரோஸ்கோப் கரெக்டான டைமிங் தெரியல. ம் கரெக்டான டேட் தெரியல. அந்த காலத்துல எல்லாம் ம் எங்க அந்தி சாயும் போது குழந்தை பிறந்துச்சு அப்படிங்குவாங்க. இல்லைங்களா? ம் சூரியன் உதிக்கும் போது பிறந்து விழுந்தான். யார் குறிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெருசா ஜாதகம் இருக்காது. ஹாரோஸ்கோப் இருக்காது. ஏன்னா அவங்க நோட் பண்ணி வைக்க மாட்டாங்க பெருசா. எங்க சாயங்காலம் நேரம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில நேரம் பிறந்தான், உச்சி வெயில் காலத்துல பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைமிங். சரிங்களா? அவங்களுக்கு எல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க கரெக்டா மைனூட்டா ஜாதகம் போட முடியாது. இல்லைங்களா? கண்டிப்பாக. யாராவது ஒருத்தவங்க வாங்க வீடியோல வந்துருங்க. இல்ல, நான் சோ அடுத்த அந்த முறையில இதை மாதிரி நான் இருக்கிறவங்க அந்த காலத்துல ஏன் என்னுடைய போனை கைரேகை. சரி பண்ணிடுறேன். நான் சரி பண்ணிட்டு நான் அடுத்த முறை வீடியோல ஓகே கண்டிப்பா ஓகே. வந்துடுறேன். இல்ல பாருங்க. பேசக்கூடியவங்க, நீங்க பேசக்கூடியவங்க ஒருத்தவங்க பேசிக்கங்க. வீடியோல பேசுங்க. பேசினாதான் உங்களுக்கு புரிதல் இருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ அந்த ம் காலத்துல இருக்கவங்க கைரேகை ரொம்ப ஸ்பெஷலா கிராமங்கள்லயும் சரிதான், நகரங்களையும் சரிதான் பார்க்கப்பட்டது. ஏன்னா கரெக்டான டைமிங் அவங்களுக்கு எழுதி ம் வைக்காம இருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கைரேகை பார்த்து பலன் சொன்னாங்க. இல்லைங்களா? இப்போ நம்ம கண்டிப்பா. என்ன பண்றோம், ஹாரோஸ்கோப் அந்த நிமிஷம் கூட விடாம என்ன பண்றோம், எழுதி வச்சிருக்கோம். மக்களுக்கு நிறைய புரிதல் இருக்கு இப்போ. அந்த காலத்துல அந்த அளவுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ கைரேகை பெருசா பார்க்கப்பட்டுச்சு. இல்லைங்களா? இன்னொரு காலத்துல எல்லாம் நல்ல கைரேகை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்ப கண்டிப்பா. ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. ம். ஆனா கட்டத்தை நீங்க சொன்ன மாதிரி கட்டத்திலையும் அதுக்கு அடுத்தது கைகள்ல பார்த்தே நம்ம ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களையுமே என்ன பண்ண முடியும். மேடம் வீடியோ கால் எதுவும் ஆக்டிவேட் ஆயிருக்க மாட்டிருக்குங்க மேடம். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஹலோ. மியூட்ல இருக்கீங்க மேம். ஓகே, கேக்குதுங்களா? ஓகே மேம். சரி. இப்போ கை ரேகையை வச்சு நம்ம ஒரு மனிதனோட ஆயுட்காலங்கள் வரையிலுமே கணிக்க முடியும். அந்த அளவுக்கு கைரேகையில பவர் இருக்கு.
கையை பார்த்த உடனே சொல்லுவாங்க, போ உனக்கு வந்துட்டு அந்த காலத்துல இருக்கிற ஜோசியர் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, 80-90 வயசு வரையில வாழ்வ போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கண்டிப்பா. கைரேகையில ஆயுள் கணிதம் போடுறதுக்கான விஷயம் இருக்கு. சரிங்களா? அந்தந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி கை ரேகைகள் வந்து மாறும். கை ரேகைகள்ல வந்து பிளவுகள் உண்டாகும், குறிகள் வந்து தோன்றும். சரிங்களா? அது நல்ல குறியா கெட்ட குறியா அந்த டைமிங்ல வந்துட்டு அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா அந்த காலகட்டங்கள்ல என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். கைரேகை அந்த காலத்துல வந்துட்டு கைகளை பார்த்தே மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மருத்துவர்கள்லாம் முதல்ல போன உடனே முதல்ல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க, அடுத்தது கண்ணை பார்ப்பாங்க, அடுத்தது வந்து கைகளை நீட்டி பார்ப்பாங்க, அந்த முடி விரல்களை வந்து அமுக்கி பார்ப்பாங்க, நகங்களை பார்ப்பாங்க, அடுத்தது இந்த இடத்துல நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. அந்த காலத்து டாக்டர்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க. இப்பதான் போன உடனே தொடக்கூட மாட்டாங்க. பிரிஸ்கிரிப்ஷன்ல போய் என்ன பண்ணிடுவாங்க, முதல்ல ஸ்கேன் எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் முதல்ல வந்து பத்தி நாடி பிடிச்சு பார்ப்பாங்க, கைகளுடைய நகங்களை பார்ப்பாங்க. ஏன்னா நகங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நகங்களுடைய அமைப்புகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதன் வந்து எந்த மாதிரி யோசிப்பான் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகங்களுடைய அமைப்புகள்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் வச்சு சொல்லலாம். சரிங்களா? ஒரு மனிதன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல மிங்கிள் பண்ணி போவாங்களா, குடும்பத்துல சமுதாயத்துல மிங்கிள் பண்ணி போவாங்களா அப்படிங்கிறத கைகளுடைய பிளெக்சிபிலிட்டியை வச்சு, அதாவது வளையும் தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளெக்சிபிலிட்டியை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், அவங்க மத்தவங்க கூட ஈக்குவல் பொசிஷன்ல வருவாங்களா, இல்ல ஒருமையா தனிமை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், யாரு கூடயும் நான் மிங்கிள் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. குடும்பத்துல யாரோ ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. வேலை விட்டு வருவாங்க, அவங்களோட வேலைகளை மட்டும் பார்ப்பாங்க, ரூம்ல போய் கதவை அடைச்சிருவாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒரு சில குடும்பத்துல ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான கைரேகை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கைகளுடைய அமைப்பு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால கணிச்சு வந்து சொல்ல முடியும். சரிங்களா? சரி, ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப ரெண்டு கைகளையுமே வச்சு அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வர முடியும். சரிங்களா? ஒரு கையத்தான் பார்க்கணும், ஆண்களுக்கு இந்த கை பார்க்கணும், பெண்களுக்கு இந்த கை பார்க்கணும் அப்படிங்கிற வேரியேஷன் வந்து இல்லை. சரிங்களா? சுரேந்திரன் சார் ஓகேவா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஆன் பண்ணி விடுங்க, மீட் எடுத்துட்டு பேசுங்க. எஸ் எஸ் மேடம். ஓகேமா. ஓ, ஓகே ஓகே. ஏன் அப்படின்னு ஏன் எதுக்காக வந்து ரெண்டு கைகளையுமே நம்ம அனலைஸ் பண்றோம்? ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா யாருக்காவது? மேடம் வந்து கடந்த காலத்தை வந்து மேடம் நம்ம இடது கையும் கண்டினியூட்டி. வலது கை வந்து எதிர்காலத்தையும் பார்க்குற மாதிரி சொல்லுவோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல உம் மேடம், எனக்கு தெரிஞ்ச இடது கை வரைக்கும் வந்து கண்டினியூட்டி. ஓகே, இடது கை வந்து ராசியாகவும் வலது கையை வந்து அம்சமாகவும் வந்து பார்க்கும் முறை அப்படிங்கிறது உண்டு. சரி, லேடிஸ்க்கு எடுக்கும் பொழுது இடது கை சொல்லுவாங்க மேடம். ஜென்ஸ்னா வலது கை சொல்லுவாங்க. ஓகே, போன் நம்பர் போட்டு விட்டு போன் பண்ண சொல்லிட்டீங்களா மேடம்? போன் வந்துட்டே இருக்கு. மேடம் உங்க நம்பர் அது ஜூம் இன்னும் போடவே இல்லை மேடம். சரி, டிஸ்டர்ப் பண்றவங்க இப்போ என்ன பண்ணட்டும் அந்த அப்படின்றதுல காலத்துல நம்ம நம்பர் போடல. ஆமா, போன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த காலத்துல வந்து என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, பெண்கள்லாம் பொதுவா பார்க்கும் பொழுது சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பொதுவா இல்ல பெண்களுக்கு, இல்லைங்களா? ஆண்களுக்கு அது முக்கியமா இருந்தது, இம்பார்ட்டன்ஸா இருந்தது. அதனால சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆண்கள் கையை வச்சு பார்ப்பாங்க. இப்ப வந்து பார்க்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு குடும்பத்துல 2 பேருமே சம்பாதிக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா? அப்போ சம்பாத்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக 2 பேர்த்துக்குமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இப்போ பெண்களுடைய கைகள்ல வந்து குருமேடு, குருவிரல் இதெல்லாம் உயர்ந்துருந்துச்சுன்னா அவங்களும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா? இப்ப வந்து ஈக்குவாலிட்டி பொசிஷன் வந்துருச்சு வேலைக்கு போறதுல, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். அதனால பெண்கள் கையை இடது கையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்ப எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க, வீட்டு வேலைகள் செஞ்சாங்க, மற்றபடி குடும்பத்துக்காக பெருசா பினான்சியல் சப்போர்ட் வந்து பெண்களால கிடையாது அந்த காலத்துல. இப்ப அப்படி நம்ம எடுக்க முடியாது. இப்ப வந்து நிறைய பெண்களும் வந்து பினான்சியல் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், வலது கையை பார்க்கலாம், பார்த்து
பலன் சொல்லலாம். சரிங்களா? அதுவும் கரெக்டா வரும். ரெண்டு கையுமே பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லும் பொழுதுதான் பலன்கள் வந்து கரெக்டா இருக்கும். சரி, கைரேகை வந்து எந்த மாதிரி டைமிங்ல பார்க்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு அளவுக்கு நல்ல வெளிச்சத்துல பார்க்கணும். சின்ன சின்ன மைனூட்டான ரேகைகள், மைனூட்டான குறிகள் அப்படிங்கறதெல்லாம் நல்ல வெளிச்சத்துல தான் தெரியும். சரிங்களா? அப்ப நல்லா வெளிச்சமா இருக்கக்கூடிய சமயத்துல பார்க்கணும். சரி, அந்த சாய்ந்த பொழுதுல நாங்க கரண்ட்ல இது வெளிச்சத்துல பாக்குறோம், லைட் போட்ட நேரத்துல பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீங்க உத்து பார்த்து பலன் சொல்லணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு பலன் சொல்லக்கூடாது யாருக்குமே. சரிங்களா? புரிதல் வேணும் ஃபர்ஸ்ட். புரிதலுக்கு அப்புறம் தான் நீங்க பலன் சொல்லணும். என்ன இந்த ரேகை இப்படி ஓடி இருக்கு, இந்த சமயத்துல உனக்கு இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பலன் உரைக்க கூடாது. எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமா அனலைஸ் பண்ணிட்டு தான் பலன் சொல்லணும். அதுதான் வந்து நல்ல மெத்தட். இன்னொரு விஷயம் வந்துட்டு, நம்ம ஒரு திருமண காலத்திலயோ ஏதோ ஒரு விசேஷங்கள் நடக்கும் பொழுது எதுக்கு வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம்? நம்ம மூதாதையர்கள்ட்ட எதுக்காக வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம்? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, ஒரு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆஹ் கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பா கால்லயோ தாத்தா பாட்டி கால்லயோ விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல. அது கையில ஒரு பவர் ஆமாவாங்க இருக்கு சார். அவங்களுக்கு. கையில பவர் இருக்குமா? உம் மூதாது பெரியவங்களுக்கு அவங்க கையில பவர் காலை இருக்கு. தொட்டு வணங்கும் பொழுது, ஆமா, அவங்களுடைய காலை தொட்டு வணங்கும் பொழுது அவங்க காலை நம்மளுடைய கைகள் தொட்டு வணங்குது. அப்போ அதுல இருந்து என்ன சொல்லுது, அந்த கைகள் மூலியமா புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு புதுசா ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க என்ன பண்றாங்க, நல்லா இருன்னு சொல்லி அவங்களுடைய உள்ளங்கைய தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அவங்களுடைய அறிவாற்றல் கிடைக்குது இல்லைங்களா? அவங்களுடைய அனுபவம் கிடைக்குது. அடுத்தது தீர்க்க ஆயுள் கிடைக்குது. வயசானவங்கள்ட்ட தானே வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறது கிடைக்குது. இது எல்லாமே எதன் மூலியமா வருது, அவங்களுடைய கைகள்ல இருக்கக்கூடிய பவர் மூலியமா தான் வருது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கையில பவர் இருக்கு, புரியுதுங்களா? அந்த பவர் மூலியமா தான் அவங்க ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது, அது நம்மளுக்கு தலையில வச்சு பண்ணும் பொழுது அது எல்லாமே வந்து உள்வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அதனாலதான் வந்துட்டு ஏதோ ஒரு விசேஷம் நடந்து கல்யாணங்கள் நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அப்புறம் நம்ம கையை பார்க்கும் பொழுது நிறைய பலன் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எடுக்கணும். என்ன ஒரு விஷயம் எடுக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பேச மாட்டோம். இந்த கைகள்லாம் என்ன, கைகளுடைய வகைகள் என்ன, கைகளுடைய நிறங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும், முதல்ல அனலைஸ் பண்ணணும். பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்களா? அவங்க வந்து சாஃப்டா இருக்காங்களா, ஹார்டா இருக்காங்களா? அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா பண்ண மாட்டாங்க. கைகள் வந்து சாஃப்டா இருக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபீல்டு வந்து சாஃப்ட் நேச்சரா தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல்ட்ல தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சனா இல்ல எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஒரு குழந்தைங்களுடைய கைகளை நம்ம பிடிக்கிறதுக்கோ, ஒரு 30 வயசு கைகளை பிடிக்கிறதுக்கோ, ஒரு 50 வயசு கைகளை பாக்குறதுக்கும் நம்மளுக்கு வேரியேஷன் தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். தெரியும், கண்டிப்பா தெரியும். அப்போ குழந்தைங்களுடைய கைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அறிவுபூர்வம் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. இருக்குமா? இருக்காது. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்களுக்கு கல்வி கல்வி கிடைச்சிச்சுனாதான் அதுக்கப்புறம் வளர வளரதான் அவங்களுடைய அறிவுபூர்வம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ பெரியவங்க ஒரு 30 வயசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு உணரும் தன்மை அறிவும் தன்மை சேர்ந்திருக்கும். அப்போ ஒரு 30 வயசு ஆட்களுக்கு பார்க்கும்போது புத்தி ரேகையும் இருதய ரேகையும் எப்படி சம்பந்தப்படுது? இருதய ரேகை அப்படிங்கிறது உணரும் தன்மை, புத்தி ரேகை அப்படிங்கிறது கல்வி ஆற்றல். சரிங்களா? இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி சொல்லணும். சொல்லும் பொழுது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டா இருக்கும். அது போக கையிலோடைய நிறங்கள், கையோடைய பிளெக்சிபிலிட்டி, வளையும் தன்மை, கைகளுடைய அமைப்பு, அதாவது கை மெலிஞ்சிருக்கா, கட்டையா இருக்கா, கூர்மையா இருக்கா, விரல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணணும்,
பார்த்து பலன் சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பலன் எடுக்க முடியும். ஒரு நீல நீல கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த கை வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய கை, எந்த கை வந்து பாத்தீங்கன்னா அடிமை வேலை செய்யக்கூடிய கை. இது எல்லாமே அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து அவங்கவுங்களுடைய கைகள்ல தானே இருக்கு இல்லைங்களா? ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய லெவல்ல வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. வருவாங்க. அப்போ ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்தவங்க கீழ்நிலைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? நிச்சயமா வருவாங்க. வருவாங்க. வரும். வருவாங்க. அப்போ அது எல்லாமே இந்த கைகள்ல நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். எப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு குருமேடு வந்து தேஞ்சுக்கிட்டு வருதோ அப்பவே அவங்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி தட்டுப்பாடு வரப்போகுது அப்படிங்கறது அர்த்தம். சரிங்களா? மேடுகளும் வந்துட்டு கணக்கு எடுக்கணும், குரு விரலையும் கணக்கு எடுக்கணும், ரேகைகளையும் கணக்கு எடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. தகப்பன் வழியில வந்து தகப்பனோடைய கொடுப்பனைகள்ல வாழக்கூடிய கை அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். சரி, ஒரு திருமண காலகட்டங்கள் வருது, அவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது லேட் மேரிடுக்கு எப்படி இருக்கும், இல்ல இப்ப இவங்களுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்குலாம் அந்த கைரேகையில நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கங்கண ரேகை இருக்கு, கங்கண ரேகையில நல்ல அழுத்தமா இருக்கு, தாரா ரேகையில நல்ல அழுத்தமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். சரிங்களா? ஒரு பொண்ணு கொடுக்கற ஒரு விஷயத்துக்கே கைகளை செக் பண்ணலாம். உங்களுக்கு சுக்கிரமேடு பலமா இருக்கா, தாரா ரேகை பலமா இருக்கா, இந்த பையன் இந்த பொண்ணை வச்சு நல்ல சிறப்பா வாழ்க்கை நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். 2 தாரா ரேகை ஓடுதா, இதெல்லாம் செக் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்களா? திருமண கட்டத்துல வச்சு பொருத்தம் பார்த்து பண்றதும் ஒரு மெத்தட் தான். கைகளையும் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பலன் எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே. குழந்தை பாக்கியமும் அதுல பாக்கலாமா? கண்டிப்பா வருங்கம்மா. குழந்தை ரேகை அப்படிங்கிறது உண்டு. குருமேடு குரு விரலை செக் பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்கும் சொல்ல முடியும். நிறைய வந்துட்டு எல்லா விஷயங்களுக்குமே நோட்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எழுதிட்டு வரும்பொழுது நீங்களே செக் பண்ணி சொல்லலாம். கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கையில, ஏன்னா என்னுடைய லாஸ்ட் மாணவர்களாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கையில கையை போட்டு ஒரு நீளத்துக்கு பலன் எழுதி அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு தான் என்னுடைய மாணவர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, கைரேகையில வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆயிருவாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கையிலே மேடம் இந்த குறி இங்க இருக்குங்க மேடம், இந்த ரேகை இப்படி போகுதுங்க மேடம், இந்த ரேகை குருவேலர்ல நோக்கி போகுதுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸா திங்க் பண்ணுவாங்க. போட்டு அவங்களுக்கு வந்துட்டு பலனை எடுத்து சொல்லுவாங்க. அப்படிதான் வந்துட்டு மாணவர்கள்லாம் படிக்கும் காலத்திலே வந்துட்டு பயிற்சி எடுத்துருவாங்க. இப்ப உங்களுக்கு நிறைய டைமிங் இருக்கு. 15 நாள் அப்படிங்கிறது கம்மியான டைமிங் எல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? 15 நாள்ல கண்டிப்பா வந்து போர்ஷன்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்கு. சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு கைரேகையில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. மேடம் எத்தனை நாள் கிளாஸ், எத்தனை ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லுங்க மேடம். அது மேடம் அனுப்பி விட்டுருப்பாங்களே. கிளாஸ் வந்துட்டு நான் குரூப்ல போடுறேங்க மேம், இன்னும் வெளியில குரூப்ல போடல இல்லையா? ஸோ கிளாஸ் வந்து 15 நாள் கிளாஸ் மேம். இதுலயே சரிங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ரேகைகளோட அமைப்புகள், பலன் எடுக்கிறது, இது எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆயிடும். ஓகே மேடம். 15 நாள் வகுப்பு வீடியோவும் கொடுத்துருவோம். ஓகே மேடம். 3500 ரூபாய் ஃபீஸ் மேம். அடிப்படை மட்டும்? இல்ல, ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா. ஓ, அடிப்படையில மட்டும் இல்லைங்க மேடம், அடிப்படை பிளஸ் பலன் எடுக்கும் முறை முதற்கொண்டு உங்களுக்கு வந்துரும். சோ சனி ஞாயிறு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்க கிளாஸ், படிச்சு முடிச்சோன்னா கை இது முடிச்ச உடனே அடுத்த கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கம்ப்ளீட்டா இதுலயே எல்லா போர்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கைரேகையோட அமைப்பை பத்தி ஏதாவது வேணும்னா பிக்சர் மட்டும் அனுப்புவாங்க. பிடிஎஃப் வந்து கிடையாது மேடம், வீடியோஸ் மட்டும் இருக்கும். சோ மேடம் சனி ஞாயிறு கிளாஸ் இல்ல, இருக்குங்களா? சனி ஞாயிறு இருக்காது மேடம். ரெகுலரா வந்து மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். 3 வாரம். என்னங்க மேம்? 3 வாரம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். மேடம் இப்பதான் திருமண பொருத்தம் வகுப்பு எடுத்து முடிச்சாங்க.
ஸோ அது வந்து சரிங்க ஒரு 10 நாள் வகுப்பு நம்ம போட்டிருந்தோம். டெய்லி ஓகே ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் போகும். ஸோ அதில் படிச்சவங்கலாம் இருக்காங்க. 1.5 மணி நேரம் கிளாஸ் போகும். அதிலே கம்ப்ளீட்டாக போர்ஷன் முடிக்க முடியல. ஸோ 10 நாள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மேடம் வந்து டெய்லி போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக என்னென்ன வந்து கொடுக்கணுமோ அது எல்லாமே போர்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே கொடுக்க மேடம் முடியலன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நாட்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேம் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா. ஓகே மேடம் சரி மேடம் ஓகே. அது இது அவங்களுக்கு அந்த வீடியோ தெளிவுபடுத்துற போட்டு வரையில நம்ம விட்டுருவீங்களா மேடம் தெளிவுபடுத்த. நீங்க? என்னங்க சார்? வீடியோ உண்டுங்க சார். இல்ல ஏன்னா எனக்கு ரெகுலரா அந்த டைம்ல வந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த வீடியோ இருந்ததுன்னா நான் பாத்துக்கிறேன். அதனால வீடியோ டெய்லி வந்து பிரைவேட்டா யூடியூப்ல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களோட மெயில் ஐடியில லிங்க் பண்ணி அனுப்பிடுவோம் சார். நீங்க இது வந்திருந்தீங்க இல்லையா சப்தசோழி பிரசனம்? எஸ் ஆமா. ஆமா. ஸோ அந்த மாதிரி லிங்க் அனுப்பிடுவேங்க சார். ஓகே தேங்க்யூ ஓகேங்க சார். தேங்க்யூ. ஃபீஸ் மேடம் அட்வான்ஸ் நீங்க நீங்க கண்டினியூ பேஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு கூட நீங்க ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே ஆ குரூப்ல இருக்கவங்க தான், நம்ம கிட்ட படிச்சவங்க தான். ஆமா 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 ஸோ அதனால கண்டினியூட்டி தான் இது எல்லாமே. ஆமாங்க சார். ஓகே நான் உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். சரிங்க சார். ஓகே ஓகே மேடம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகேங்க சார். மேம் ஒரு டவுட். இப்போ கைரேகை வந்து பார்க்கறது வந்து பலன் எடுக்கிறது வந்து டைரக்டா பர்சன் வந்தாதான் பார்க்க முடியுமா, இல்ல வந்து போட்டோ எடுத்து அனுப்புனா அந்த அளவுக்கு அக்யூரசி வருங்களா மேடம்? அக்யூரஸியா எடுத்து அனுப்புனா பார்க்க முடியுங்க மேடம் நம்மளால. ஓகே போட்டோ வந்து கிளியரன்ஸா எடுத்து அனுப்பணும். போட்டோவிலையும் பார்த்து பலன் சொல்லலாம். நேர்ல தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இப்ப ஹாரோஸ்கோப்லாம் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி கைகளை போட்டோ எடுத்து அனுப்பணும். 2 கைகளையுமே தெளிவா போட்டோ எடுத்து அனுப்பினாலும் நம்ம கைரேகை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அக்யூரஸியாவும் பார்க்கலாம். சரிங்களா? அந்த தசா புத்தி வரும்பொழுது அந்த கைகள்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழுதா அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா நிறைய பாத்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடத்துக்கும் கைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நம்மளுடைய மூளைக்கும் கைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்மளுடைய உள்ளங்களுக்கும் கைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? ஏன் உள்ளங்களுக்கும் கைகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஒண்ணும் கிடையாது, தலைவலி வந்துருச்சு, தலையில தான் வலி இருக்கு இல்லைங்களா? தலையில வலி இருந்துச்சுன்னா உடம்பு வந்து ஏன் டயர்ட் ஆகுது? கனெக்டிவிட்டி தான். தலை மட்டும்தானே வலிக்கணும். தலைவலி வந்துச்சுன்னா ஆமா கனெக்டிவிட்டி. நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுக்கும் கனெக்டிவிட்டி, நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் கனெக்டிவிட்டி. அந்த தலைவலி இருக்கிற சமயத்துல நம்ம ஏதாவது யோசிச்சு போய் செய்ய முடியுமா? ஆக்டிவா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சரி, உடம்புல தானே வலி இருக்கு, நம்மளோட உள்ள எப்பயுமே ஃப்ரெஷ்னஸா தானே இருக்கணும், நம்மளுடைய மைண்ட் எப்போதும் ஃப்ரெஷ்னஸா தானே இருக்கணும். அப்படி இருக்க முடியும்? அப்படி செய்ய முடியுதா? வேலை செய்ய முடியாது. அப்போ உடலுக்கும் உள்ளங்களுக்கும் தொடர்பு உண்டு. உடல் நலம் சரி இருந்தா மட்டும்தான் உள்ளம் வந்து சரியாக வேலை செய்யும். இல்லைங்களா? எஸ் அப்ப நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய அறிவு திறனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. நம்மளுடைய மைண்ட் பவருக்கும் நம்மளுடைய அறிவு திறனுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இவங்க இந்த வேலைக்கு வந்து சரிப்பட்டு வருவாங்களா? இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு புதன் ரேகை, புதன் மேடு இதெல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கறது செக் பண்ணணும். செக் பண்ணும்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே, இவங்க வந்து இதுக்கு ஒர்த்தபிளா வருவாங்க. சார், கையில உள்ள ரேகைகள்ல கிரகங்களுடைய கனெக்டிவிட்டியை எடுக்க முடியும். லட்சுமி நாராயணன் சார் இருக்கீங்களா லைன்ல? மேடம் இருக்கு மேடம். லட்சுமி இருக்கு நான் மேடம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு சொன்னேன்ல, உங்களுடைய சார்ட்ட கைரேகையில சொன்னேன்ல நானு. ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு மேடம், கரெக்டா சொன்னீங்க மேடம். ஆமா, லட்சுமி நாராயணன் சார் கையில வந்துட்டு ரேகை கூட எனக்கு அனுப்பவே இல்லை. ஆனா இப்படி இருக்குன்னு, இந்த இது இருக்குன்னு சொன்ன உடனே நான் அவருக்கு வந்து இந்த கிரக இணைவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு வந்து கைரேகை வந்து கத்து கொடுங்க மேடம். என்னங்க மேடம், எங்கே இருந்துட்டு என்னோட கைய கூட பார்க்காம கிரக இணைவை நீங்க சொல்லியிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாங்க மேடம். அவர் கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்காரு என்கிட்ட. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கைரேகை கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஓகேங்க சார்.
நிறைய அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி எங்கேயோ இருந்து மேடம் எனக்கு இந்த மேட்ல ரேகை ஓடுது அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு. அதை நான் பார்க்க கூட இல்ல. அந்த 2 கிரக இணைவுமே நான் அவருக்கு சொன்னேன். ஆமாங்க மேடம் எனக்கு இந்த வீட்ல இந்த கிரக இணைவு இருக்குங்க மேடம் அப்படிங்கிறத சொன்னாரு. அந்த மாதிரி ரொம்ப நம்ம உத்தம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கைரேகையில இந்த என்ன தெரியாது எனக்கு வந்து டைம் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு சார்ட் வந்து இதுல போடலாம். அது ரொம்ப அனலைஸ் பண்ணணும். அதுல ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம சொல்லி கொடுக்கறத மட்டும் நீங்க வச்சு புடிச்சுக்கிட்டு நான் சார்ட் இப்படி போட முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க முதல்ல வந்து எல்லா விஷயத்தையும் பூர்வமாகத்தான் எடுக்க முடியும். அனுபவங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆசிரியர் இல்லைங்களா? உண்மை மேடம், சொல்லி கொடுக்குற உண்மை. விஷயத்தை எடுத்த உடனேயே நான் போட்டு எழுதின முடிச்ச உடனே அடுத்த நாளே வந்துட்டு என்ன இப்படி சொல்லியிருக்கீங்க இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா. கட்டாயம் வந்து ஒரு கைகள்ல வந்து இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இருக்கும். இது 3ம் கட்டாயம் ஒரு கைகள்ல. ஆனா இதுலயுமே ஒரு சில ரேகைகள் வந்து மைனஸ்ல இருக்கும். இருதய ரேகை வந்துட்டு சின்னதா வந்திருக்கும். புத்தி ரேகையோட இப்படி மிங்கிளாகி போயிருந்திருக்கும். அந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய கைரேகை இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாது. இது ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம். நீங்க படிக்கிறது பாரம்பரியம் படிக்கிறது கூட இந்த கட்டத்துல இந்த கிரகம் இருந்தா இந்த பலன் தான் அப்படிங்கறது கூட நீங்க அடிச்சு சொல்லிடலாம். ஆனா கைரேகை வந்து பார்க்கும் பொழுது ஒரு கைகளை போலவே இன்னொரு கைகள் இருக்காது. புரியுதுங்களா? ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம். ஒரு ரேகை வந்து கீழே வந்து கிளைகள் பிரிஞ்சு ஓடுதா, முடியிற இடத்துல போய் கிளைகள் வந்து பிரிஞ்சு ஓடா, அந்த கிளைகள் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன? அது வந்து ஸ்டாரா இருக்கா, ரவுண்டா இருக்கா, ரெண்டு குறியா அப்படி போகுதா? சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்து என்னோட கையில வந்து சூலம் இருக்கு அப்படிங்குவாங்க, என்னோட கையில வந்து வேல் இருக்கு அப்படிங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன கேரக்டர் இருக்கும்? அந்த தத்துவங்களும் அதுலதான் ஒளிஞ்சிருக்கும். சரிங்களா? திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்து சாமி ஆடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சந்திரமேடை பார்த்தோம்னா அதற்கான விஷயங்கள் வந்து புரியும். நான் ஒருத்தவங்களுடைய கைகளை பார்த்துட்டு சொன்னேன், உங்களுடைய குலதெய்வம் வந்துட்டு சூலாயுதம் வந்து கீழே இறக்கமா, அதாவது கீழே இறக்கமா வச்சிருக்க சூலாயுதம் உங்களுடைய குலதெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சூலாயுதம் எப்பயுமே மேல் நோக்கி தானே வச்சிருப்பாங்க. கீழ் நோக்கி இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுடைய கைகளை வச்சுக்கும் பொழுது ஆமா என்று கீழ் நோக்கி இருக்கக்கூடிய கீழ்குலாயுதம் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கறத சொன்னாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தர் கையில வந்து சக்கரம் இருக்கு, நீங்க கையில யார்கிட்டயும் காட்டக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. சக்கரை இருக்குன்னா நீங்க பார்த்து சொல்லுங்க அவங்க கையில சக்கரை என்ன சக்கரை இருக்கு அப்படிங்கிறது. அது அந்த காலத்துல வந்து ஒரு டெக்னிக்கல்மா. அந்த காலத்துல வந்து சூளை இருக்கு வேல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற யார்ட்டையும் காட்டாதீங்கன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் வந்து காட்டணும். புரியுதுங்களா? அது ஜோசியரோட டெக்னிக்கல். வேற யார்ட்டையும் காட்டக்கூடாது அப்படிங்குவாங்க. அப்ப யார்கிட்ட காட்டுறது? அவங்கள்ட்ட மட்டும் மறுபடியும் வேற யார்ட்டையும் காட்ட வேணாம்னு சொன்னீங்க, அதனாலதான் உங்கள்ட்டே வந்து காட்டுறேன்னு சொல்லி திருப்பி வருவாங்க இல்லையா? ஆமா மேடம். அப்புறம் இப்ப நம்மளோட பர்த் சார்ட்டோடையும் நம்ம இத வந்து கம்பேர் பண்ணியும் பாத்துக்கலாம். கண்டிப்பா கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நிச்சயமா இருந்துச்சுன்னா அதுதான் மேடம் அந்த இப்போ அந்த மேம் கை சொன்னாங்க. ரேகையில இப்போ இவருக்கு சாருக்கு ஒருத்தருக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? கிரகங்களை கம்பேர் பண்ணி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாருங்க இல்லையா? ஆமா மேடம். அதுதான் கைரேகை வச்சே ஜாதகத்துல இருக்க அமைப்புகள் வந்து நெருங்கி சொல்லலாம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கம்பேர் பண்ணலாம். அந்த தசாபுத்தியில இந்த ரேகைகள்ல என்ன ஓட்டம் இருக்கு அப்படிங்கறத எப்ப நடக்குங்கிறத அந்த தசாபுத்தியை நம்ம கணக்கெடுக்கலாம். ஆனா நடக்கும் அப்படிங்கறதே சொல்லலாம். சந்திரமேட்டில எல்லாம் தீய குறிகள் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில கண்டம் இருக்கு போகாதீங்கன்னு சொல்லி நம்ம அடிச்சு சொல்லலாம். சரிங்களா? எனக்கு தெரியாது அப்படிங்கறது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். தண்ணியில கண்டம் இருக்கு, தண்ணிக்கு போகும்போது கவனமா போங்க அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு சந்திரமேட்டை வச்சு ஒருத்தவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க மாட்டாங்களாங்கிறத சொல்லலாம்.
சந்திரமேடு வந்து சிறப்பா இருந்தாதான், அதுல பயணரேகை இருந்தா வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. புரியுதுங்களா? அதுல தீவுக்குறியோ ஏதோ ஒரு விஷயமோ வந்துருச்சு அப்படின்னா வெளிநாட்டுல போய் அங்கேயே தங்கி யாருமே இல்லாம அனாதையா இறந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வரும். அது வரையில நம்ம பார்த்து சொல்லலாம். தேங்க்யூ மேம். சரி, அதுதான் சொல்றேன். வாழும் போது மட்டும் இல்ல, அவங்க எந்த நிலையில இருப்பாங்க அப்படிங்கறத கூட நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சரிங்களா? அந்த வயது கணிதம், இது ஆயுள் ரேகைக்கு வயது கணிதம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எந்த வயசுல உங்களுக்கு ஒரு கண்டம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதுவுமே வந்துட்டு இந்த வயசுல வந்துட்டு கண்டம் வரும் அப்படிங்கறத சொல்லலாம். அந்த காலகட்டங்கள்ல மெடிக்கல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதையும் சொல்லலாம். இப்ப எனக்கு ஒரு லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் இருந்தப்போ நான் சொன்ன 25 to 30 வயசுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டத்தை சந்திச்சு வெளியில வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஆக்சுவலா அந்த ஆயுள் ரேகை வந்துட்டு வச்சுதான் நான் கனெக்ட் பண்ணி சொன்னேன். அப்ப அவங்க கேட்டாங்க, ஓகே கண்டத்தை சந்திச்சேன், ஆனா வெளியில வந்தேன்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஏதோ ஒரு தலைவலிக்கோ காய்ச்சலுக்கோ ஃபீவருக்கோ மாத்திரை தான் மெடிக்கல்ல வாங்கி போட்டிருக்கிறாரு. வேற எதுவும் தப்பா எதுவும் செய்யல. அந்த மாத்திரை வந்து ஏதோ மூளை காய்ச்சலுக்குள்ள மாத்திரையை வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. வேற ஒருத்தவங்க பேக்கிங் போட்டு வச்சதை வந்து இவருக்கு கொடுத்துட்டாங்களாட்டிருக்கு, மாத்தி குடிச்சிட்டாங்க. அப்ப வந்து இவர் வந்து அந்த மாத்திரையை சாப்பிட்டு படுத்தவரை எழுந்திருக்கவே இல்லை. கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். அதாவது எனக்கு இங்க வலிக்குது, இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க இப்படின்னு சொன்னா தானே நம்மளுக்கு வந்து தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்க வந்து எழுப்பி ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, வலி இருக்கா ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு. சாப்பிட்டு தூங்குறவங்களை யாராவது எழுப்பி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படி இருந்தவங்களையும் அவங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு எழுப்பி பார்த்திருக்கிறாங்க. ஒரு 7 மணி நேரம் இப்படியே எந்திரிக்காம இருக்காங்காட்டியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு 4 நாள் ஒரு கண்ணு முழிக்காமையே இருந்து அதுக்கப்புறம் பொழைச்சு வந்திருக்கிறாரு. அதுதான் அவர் கேட்டாரு. அது வந்து எனக்கு வந்து நான் யார்கிட்டையும் சொல்லல, மாத்திரை சாப்பிட்டு படுத்திருக்கேங்கிறத யார்கிட்டையும் சொல்லல. என்னை வந்து எழுப்பினாங்க, நான் எந்திரிக்கலன்னே கூட்டிட்டு போனாங்க. அது 7-8 மணி நேரம் கழிச்சு நான் திரும்பி வந்துருவேன் அப்படிங்கறது, கண்டத்தை சந்திச்சு வந்திருப்பேன் அப்படிங்கறத நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதான் நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து சுக்கிரமேடு வந்து பலமா இருந்துச்சு. சுக்கிரமேடும் குருமேடும் பலமா இருந்துச்சு. குரு விரல்கள்ல வந்து ரேகைகள் இருந்துச்சு. அப்ப அவங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவியை சந்திக்காம குழந்தையை சந்திக்காம அவங்களுடைய ஆயுள் காலம் நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லைங்களா? விதி ரேகையும் சிறப்பா இருந்துச்சு. அதை வச்சுதான் சொன்னேன் திரும்பி வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்பதான் சொன்னாரு, ஆமா நான் 25-30 வயசு 27 வயசுல இந்த கண்டத்தை நான் சந்திச்சேன் மேடம். ஆனா நான் சொல்லியிருக்கீங்க, அதுதான் நான் விஷயத்த நான் சொன்னேன். அவரு வந்துட்டு ரொம்ப இப்படியும் கூட பாப்பாங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சொல்லலாம். அதுல இருந்து தப்பிச்சு வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? வணக்கங்க சார். சுப்பிரமணியன் சார் வணக்கம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, மறுபடியும் திரும்பி வருவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம எப்படி எடுத்து சொல்லணும்? இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு ஆயுள் ரேகைனா ஆயுள் ரேகை அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தீவுக்குறி இருக்கு அப்பனா அந்த சமயத்திலே அவங்களுக்கு வந்து இறப்பு நிகழுமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனலைஸ் பண்ணக்கூடாது. மற்ற விஷயங்களையும் சேர்ந்துதான் நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி அமைப்புகளுக்கு நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து நிறைய என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாம ஒரு பாடத்தை வந்து நிறைவுபடுத்த முடியாது இல்லைங்களா? எடுத்தவங்க ஒருத்தன்னு சொல்லவும் முடியாது. அதுக்கு வந்து நிறைய அனுபவங்களை வந்து நம்ம கத்துக்கணும். நம்ம கொடுக்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். போற போக்குல கண்டிப்பா சொல்லலாம், போற போக்குல கைரேகை பார்க்கலாம். நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அங்க வந்துட்டு ஜோசியர்னு சொன்னாலே கையை நீட்டுவாங்க. அப்ப என் கையை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு கைரேகை தெரியாதுன்னு நீங்க திருப்பி வர முடியுமா? யோசிச்சு பாருங்க.
கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்க சார்? சுரேந்தர் சார் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நிச்சயமா நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க ஜோசியர்கள் ம் இருந்தோன்னா அது பாதி பேர் கைரேகை தான் காட்டுறாங்க. என்ன கைரேகை பார்க்க ம் தெரியாதுமா, ஜாதகம் இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லதான் முடிச்சது. ஆமா. அப்ப அவங்க அந்த பக்கம் அங்கிட்டு நிச்சயமா போவேன்னு நான் ஒரு சொல்லிட்டு இதுக்கு போவாங்க. நம்ம போயிருக்கும் போது கைரேகை எல்லாருமே பார்க்க கூடாது, அப்படிதான் கேட்டாங்க. கைரேகை தான் பார்க்க சொல்றேன், கையை தான் நீட்டுறாங்க. கையை நீட்டுவாங்க. அப்ப நம்மளுக்கு டேட்டா பத்தி தேவையில்லை, ஓரளவு எதுவுமே தேவையில்லை. தெரிஞ்சதுன்னா நம்ம ஏதாவது சொல்லலாம். ஆமா, பார்த்தோம்னா கையை பார்த்து டக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம், பலன் சொல்லலாம். சொல்லலாம். அது ஒரு அமேசிங்கா இருக்கும். அது சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு த்ரில்லா இருக்கும், கேட்கறவங்களுக்கு ஒரு அமேசிங்கா இருக்கும். அந்த விஷயம் எல்லாம் நல்லா நடக்கும் இல்லைங்களா? ஆமாம். இந்த மாதிரி இது வந்து சாஸ்திரத்துல இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். நம்ம நியூமராலஜி படிக்கிறோம், அதுக்கப்புறம் வாஸ்து படிக்கிறோம், அதுக்கப்புறம் தாந்திரிகம் மாந்திரிகம் அவங்கவுங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் தேவையோ என்ன பண்ணலாம், படிச்சுக்கிறோம், கத்துக்கிறோம். இது மாதிரி ஜோசியர்களுக்கு கைரேகை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கலை தான். அது ஒரு சாஸ்திரம் தான். இது எத்தனாவது கிளாஸ் இது மேடம்? 2வது கிளாஸா? ஏற்கனவே ஒண்ணு போட்டீங்களா? எதுங்க சார்? இது கைரேகை கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் நீங்க இப்ப போடுறது? ஆல்ரெடி நேரடி வகுப்பே போட்டிருக்கீங்க சார் கைரேகை கிளாஸ். ம். நேரடி கிளாஸ் போட்டவங்க யாரு இருக்காங்களா என்னன்னு தெரியல. நேரடி வகுப்பே நான் போட்டிருக்கேன் கைரேகை கிளாஸ். 2 நாள் ஓகே. அதை சொல்லி கொடுத்து சப்ஜெக்ட் ஃபினிஷ் பண்ண முடியல. ஒரு நாள் தான் போட்டிருந்தாங்க, ஒன் டே கிளாஸ் தான் ம். போட்டிருந்தாங்க. சப்ஜெக்ட் ஃபினிஷ் பண்ண ம். முடியல. எனக்கே சொல்லிட்டேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, சப்ஜெக்ட் ஃபினிஷ் பண்ண முடியல, இதை வச்சு உங்களால கைரேகை சொல்ல முடியாது அப்படின்ட்டேன் நானு. ம். அப்புறம் படிச்சவங்க இல்ல மேடம் எங்களுக்கு கைரேகை நாங்க மறுபடியும் பார்த்தே ஆகணும், நீங்க இன்னொரு நாள் போடுங்கன்னு சொல்லி படிச்சவங்க எல்லாம் மறுபடியும் கேட்கவும் இன்னொரு நாள் கிளாஸ் நடந்துச்சு. சரி இன்னொரு நாள் கிளாஸ் நடந்தும் மறுபடியும் சப்ஜெக்ட் பூரா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன் நான், சரி இதையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டேன். சரி 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 சரி. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 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 கலையை வந்து முழுமையா கத்துக்கணும், முழுமையா அடையணும், அதன் மூலியமா அவங்க பயன்பெறணும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே சூப்பர். அதனால நேரடி கிளாஸும் நான் போட்டிருக்கேன், கைரேகை கிளாஸ். சூப்பர் மேடம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸும் போட்டிருக்கேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் இப்ப எத்தனை ஒண்ணு போட்டிருக்கீங்களா? 2 கிளாஸ்? இப்ப 2 கிளாஸா அது? இல்ல நம்ம கிட்ட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமாங்க போடுறாங்க சார். சார். இது முன்னாடி எடுத்திருக்காங்க, ஆ. முன்னாடி நம்ம கிட்ட எடுத்திருக்காங்க. first இப்போ இதுல வந்துட்டு நம்ம கிட்ட தான் ஃபர்ஸ்ட் time. ஓகே ஓகே. கைரேகை ஃபர்ஸ்ட். வெளியில வந்து கத்துக்கிறவங்க, நான் வெளியில கத்துக்கிறவங்க இப்படிங்க சார், என்கிட்ட நேரடியா இங்க கிளாஸ்ல வந்து என்னோட ஆபீஸ்லயும் படிப்பாங்க. ஓகே ஓகே. அது வேற. ஆமா, அது வேற வேற நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட பொறுத்தது. ம். சரிங்க மேடம். ஒருத்தர் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நேரடி கிளாஸ் வந்தப்போ முத நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இவ்வளவு புக் வாங்கிட்டு வந்தார், கைரேகை புக்கு மட்டும் இவ்வளவு புக் வாங்கிட்டு வந்தார். மேடம் இது எல்லாத்துலயும் நான் என்னென்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. நான் அதான் சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டீங்களா எல்லா புக்கையும் படிங்க அப்படின்ட்டு வந்தாச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டது யாரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம், அப்புறம் ஆர்வம் வராம இருக்குமா அவங்களுக்கு? அவ்வளவுதான். ஆர்வத்துல போய் நிறைய புக் வாங்கிட்டாரு, நிறைய கத்துக்கணும்னு ஆசை, அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஆர்வம் இருந்தாலே போதும், நிறைய கத்துக்கலாங்க சார். சரி, வேற யாருக்கு ஏதாவது கேள்வி டவுட் ஏதாவது இருக்குங்களா? கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கங்கம்மா. இதுக்கு ஜாதகம் தெரிஞ்சிருக்கலாம் மேடம். நான் இப்பதான் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஜாதகம் தெரிஞ்சிருக்கணுங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா, இது வேற சப்ஜெக்ட், அது வேற சப்ஜெக்ட். ஓகே, அப்படின்னா நல்லது. ஆனா நவகிரகங்களை இதுல இன்க்ளூட் பண்ணலாம். ம். இதுலயும் நவகிரகங்கள் வரும். ஓகே ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு கிரகம் உண்டு. ஓகே ஓகே ஓகே. அதனால சரிங்களா? ராகு கேதுக்கு வந்து கட்டத்துல இடம் இல்லை. நாங்க கரெக்டா புரிஞ்சுக்க முடியுமா மேடம் கையில இருக்க ரேகைகளை பார்த்து? புரிஞ்சுக்கலாங்கம்மா, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். என்னோட திருமண பொறுத்த கிளாஸ்ல வந்துட்டு பேசிக் ஸ்டூடெண்ட் கூட நல்லா படிச்சாங்க, ரொம்ப கத்துக்கிட்டு இப்ப ஐயா மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர்த்துக்கிட்ட கத்துக்கிட்டு வந்தவங்களும் நல்லா படிச்சாங்க. ஓகே. என்னங்க ஐயா சொல்றீங்க? பிடிஎஃப் எதனா அனுப்புவீங்களா மேடம் கோர்ஸ் முடிஞ்சதும்? பிடிஎஃப் கிடையாதுங்கம்மா, வீடியோ வீடியோ மட்டும். மட்டும் வரும். அனுப்புவீங்களா? அப்புறம் வீடியோ மட்டும் உங்களுக்கு அனுப்பிடுவோங்க மேடம். ஓகே ஓகே. நீங்க ஏற்கனவே ஏதாவது கிளாஸ் படிச்சிருக்கீங்களா நம்ம கிட்ட? இல்ல மேடம், இப்பதான் பாக்குறேன். எதாச்சும் இப்ப மொபைல் பார்த்தேன் மேடம் கிளாஸ். எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான், எனக்கு தெரிஞ்சுக்கணும்ட்டு. ஓகே மேடம். சோ வீடியோ மட்டும் டெய்லி ஷேர் பண்ணிடுவேன். உங்களுக்கு பேசிக் தெரியணும்னு அவசியம் இல்ல, கைரேகை சப்ஜெக்ட் வேற. ஓகே மேடம். புரியுதுங்களா? இது வேற அது வேற. பேசிக் தெரியணும்னு ஒரு அவசியம் இல்ல, நீங்க இதுல தாராளமா படிக்கலாம், கத்துக்கலாம்.
இல்ல டூ உங்களுக்கு டேஸ்ல பேசிக் நீங்க தான் நான் சொல்லி தருவேன். லலிதா மேடம், சாரி மேடம், லலிதா மேடம் நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க மேடம்? நான் எந்த குரூப் தெரியலங்க மேடம். நான் பார்த்து சொல்லட்டுங்களா அப்புறம்? நீங்க என்ன குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட் வரும், வேற ஒண்ணும் இல்ல, அதுக்கு தான். குரூப்ல இன்னைக்கு தான் பார்த்தேன். எந்த குரூப் நான் பார்த்து சொல்றேன் மேடம். சரிங்க மேடம். இல்லாட்டி அந்த லிங்க் வந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன். ஓகே மேடம். தேங்க்யூ. ஓகே. வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா? 2 டேஸ்ல கவர் ஆயிடுமா மேடம் நான் இது? இப்பதான் உள்ள வந்திருக்கேன். மேம் 15 நாள் இல்லைங்க மேம், மேடம். 15 நாட்கள் வகுப்பு. ஓகே ஓகே. ஓகே. தேங்க்ஸ். அக்கா வணக்கம். வணக்கம்ண்ணா, வணக்கம் சொல்லுங்க. அக்கா, நான் இப்பதான் உள்ள வந்திருக்கேன். லிங்க் ஓபன் ஆகல ரொம்ப நேரமா. நான் சரி மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஓகே. மெசேஜ் பண்ணேன். அப்புறம் நீங்க சரி இதுல இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் விட்டுட்டேன். சரி மறுபடியும் ட்ரை பண்ணதான் உள்ள வந்தேன். சரிங்கண்ணா. ஆரம்பம் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனாலதான் சரி வீடியோ அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை பாத்துக்கிறேன். சரி, ஓகே ஓகே, அனுப்பி விடுறேன் நான் உங்களுக்கு. சரிங்கக்கா. ம், அதாவது சரிங்க. சரி. ஏன்னா தெரியாம நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்களா? ஸ்டார்டிங் சரி. எப்படின்னு தெரியாது. அதனால ம். பேசிக் எப்படின்னு அப்புறம் அதை நான் பார்த்துட்டு கூட நான் அதாங்கண்ணா, நீங்களும் பேசிக் ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலா பேசிக்ஸ் வந்து இதுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. கைரேகை சாப்டர் வேற, பேசிக்ஸ் வேற. சரிங்கக்கா. சரிங்களா? இது பார்த்துட்டு நீங்க பார்த்து பலன் சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். சரி. மேடம் 1 மினிட் சரிங்க. மேடம். லலிதா பேசுறேங்க. தமிழ்நாடு ம். ஜோதிடர் குரு ஐயர் இருக்காரு. அந்த குரூப்ல இருக்கேன் மேடம். சரிங்க மேடம் மேடம். எது அதுல சொல்றேன். கீழே வந்து அந்த மெசேஜ்ல வந்து கீழே ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் மேம். அந்த ஆ லிங்க்குள்ள வந்து இணைஞ்சு. ஓகே. ஓகே, வேற யாருக்காவது ஏதோ டவுட் இருக்குங்களா? கிளாஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்குங்களா? வகுப்பு யாருக்குமே வந்து டவுட்? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இப்போ ஒரு வியாழக்கிழமையில இருந்து வகுப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க. வியாழன் முதல் 15 நாட்கள், சனி ஞாயிறு விடுமுறை, கண்டினியூஸா 15 நாட்கள். வகுப்புல இணையணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்பரு. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. மேம் செஷன் முடிச்சுக்கலாமா? மேடம் ஓகேங்கண்ணா, ஓகே. கிளாஸ் எத்தனை மணிக்கு மேடம் டெய்லி? 7 மணி, 7ல இருந்து 8 வரைக்குங்க. ஓகே மேம், தேங்க்யூ. மேம் எனக்கு வேலை இருக்குங்க. என்ன பண்றது? வீடியோ 7:30 வரும் சார். சரிங்க. வீடியோ வரும், டெய்லி வீடியோ வந்து கொடுத்துருவாங்க. வீடியோ அனுப்பிட்டீங்களா? வீடியோ வந்துரும். ஓகேங்க. வீடியோ பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. அதான் 7:30 தான் ஒர்க் முடியுங்களா? 8 மணிக்கு தான் வர முடியும். அதனாலதான் சரி கேட்டேன். வீடியோ அனுப்பி விட்டுருவாங்க மேடம். சரி ஓகே. வீடியோ பார்த்து நீங்க பொறுமையா உட்காந்து பார்த்து போட்டு பார்க்கலாம். சரி ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இது வந்து மேமோட அனுபவங்களும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய கைரேகைகள், நிறைய ஜாதகங்கள், நிறைய மேடைகள், இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட அனுபவ பாடங்களும் சேர்ந்து தான் வரும். ஸோ அது வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கால் பண்ணுங்க, இல்லை வந்து மெசேஜ் பண்ணுங்க குரூப்லேயே. ஓகே. ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் கவனிச்சிங்க. அனைவருக்கும் நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இல்ல ஃபாஸ்ட் கட்டலாம்.